குழந்தைங்களை வந்து நாங்கள் சேர்க்குறோம் இல்லையா, புது குழந்தைங்க சேர்க்கும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது அங்கன்வாடிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான். அப்புறம் இங்கே எல்லா பெனிஃபிட் என்ன, இங்கே என்னெல்லாம் நடக்குது, அப்புறம் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஒத்துழைக்கணும், அதை பற்றி தான் இந்த சின்ன மீட்டிங். ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஆகும், சரிங்களா? பாப்பா இங்கே சேர்ந்த உடனே இங்கே சேர்க்குற பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்குறது பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட், அவங்க ஊசி போட்ட அட்டை, ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, இது மூணுத்தையும் வச்சு தான் நாங்கள் அவங்களை சேர்க்க முடியும். சேர்த்த உடனே அவங்க கொடுக்கப்படுறது வந்து ஃபஸ்ட்டு இதுதாம்மா, இது ஆய்வு அட்டை, விவர தொகுப்பு புத்தகம், அப்புறம் அவங்க ஏஜ் வைஸ் அவங்க எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்களோ அவங்களுக்கான புக்ஸ் இருக்கும். இது வந்து 3 to 4 புக், இது வந்து 4 to 5 புக், ஏஜ் வைஸாக பிரிஞ்சிருக்கு. இது 2 to 3 புக்ஸும் இருக்கும். 2 to 3லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வரும். அப்புறம் பிறந்த குழந்தைலேருந்து 3 years வரைக்கும் பேரண்ட்ஸ் பண்ணுறதுக்காக இந்த புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்தந்த ஏஜ் பீரியடில் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வந்து அதையும் மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னா, நான் இங்கே செய்ய வைப்பேன், நீங்கள் வந்து கூட இருந்தீங்கன்னா உங்கள் பாப்பா எந்த இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான். ஃபஸ்ட்டு ஆய்வட்டையிலேருந்து வந்துடுறேன். ஆய்வட்டை ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பார்க்கணுன்னா, பாப்பாவோட புகைப்படத்தோட ஸ்டார்ட் ஆகும். பேர், பேரண்ட்ஸ், பாதுகாவலர் நேம், ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ், அப்புறம் அந்த பாப்பா என்னைக்கு சேர்றாங்க அந்த விவர தொகுப்புல ஆய்வு அட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆய்வு அட்டை நம்ம ப்ராக்ரஸ் கார்டு பார்க்குறோம் இல்லையா, சம்திங் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் பாப்பா வந்து நாங்கள் எந்த இதுவும் டிஸ்டர்ப் எதுவும் பண்ணாமல் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கண்டுபிடிச்சி 5 படிநிலைகளுக்கான இந்த 5 படிநிலையிலும் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 25 கொஸ்டினுக்கும் அந்த பாப்பாவோட நடவடிக்கை வந்து எடுப்போம். நாங்கள் இப்போ விளையாட வச்சோம்னா ஈஸி தான். இப்போ விளையாட வச்சோம்னா ஒரு பாப்பா ஒரு பந்து தூக்கி போகிறோன்னா அந்த பாப்பா அந்த பந்தை எப்படி பார்க்குது, அதை எப்படி கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுது, அடுத்த படிநிலையில் இந்த குழந்தை பிடிக்கும் அந்த பாலை. அப்புறம் அவங்க நடக்கிற விதத்துலேயே அந்த படிநிலைகள் வரும். எப்படி நடக்கிறாங்க, நார்மலாக நடக்கிறது ஒன்று, ஓடி வர்றது ஒன்று, ஸ்ட்ரெயிட்டாக ஓடி வர்றது ஒன்று. நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லும்போது இந்த விரல்களால் கட்டை விரல் மெயின்டைன் பண்ணி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வரைய சொல்லுவோம், அதெல்லாம் இந்த புக்ஸ்லேருந்து வர்றது தான். ஓகேங்களா? இது ஆய்வு அப்படி சொன்னேன்னா, விவர தொகுப்பு வந்து சொல்லலாங்களா, விவர தொகுப்பு புக் வந்து பாப்பாவோட ஸ்டேட் இந்த ஆய்வு அட்டையில் என்ன இருக்கோ அதே மாதிரி டீட்டெயில்ஸோட இன்க்ளூடாக என்ன வரும்னா, பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிவிடுவோம், அவங்க பச்சை அட்டை அதுக்குள்ள தான் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு உள்ள மெடிக்கல் கம்ப்ளைண்ட்ஸோ நீங்கள் ஏதோ மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லியிருக்கணும். அது அந்த புக்கில் இருக்கும். அது ஏன் இருக்கும்னா, அந்த குழந்தைக்கு நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணோம், ஸ்பெஷல் சைல்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக ஆய்வட்டையில் அந்த குறிப்பும் இருக்குது. அது மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் சொல்லணும், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். நார்மலாக பெருசாக ஒன்றில் ஒரு குழந்தைக்கு அழுதா ஃபீவர் வந்துடும், இல்லை ஒரு குழந்தைக்கு அழுதா டிக்ஸில் குழந்தைங்க ஒரு சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்ஸாக இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான விவரத்தை வச்சு தான் இருக்குது. நாங்களே பார்த்து இப்போ ஒரு குழந்தைய ஸ்டார்டிங்ல இருந்தா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? எந்த குழந்தைய வந்து சொல்றாங்கல்ல, வெளியின் பயிர் மொழியிலே தெரியுது, அந்த குழந்தை ஸ்டார்டிங்ல இங்க பண்றதை வச்சுதான் எங்களுக்கு என்னெல்லாம் ஐடியா, அந்த குழந்தை எப்படிதான் ஐடியா பண்ணதோ அது உங்கள்கிட்ட சொல்லுவோம். நீங்க உங்க வீட்டுல பாக்குறது வந்து சட்டி பானை ஓட்டுறது தான் பார்த்துருக்கீங்க. இது வந்து நிறைய பொருட்கள் வச்சு நிறைய அவங்களுக்கு எல்லா விதத்துலயும் அவங்களுக்கு மூளைத்திறனை ஆக்டிவேட் பண்றோம். கண்ணு நூல் போகும்போது கண்ணோட பார்வை, இதை செய்யாத அதை செய்ய அப்படின்னு சொல்லும்போது காதோட திறனை எல்லாத்துக்குமே அங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் செய்யறாங்கிறதுனால அந்த பசில்ஸ் மாதிரி அவங்களுடைய கற்பனை திறனை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கும் நிறைய இருக்கு பிள்ளைங்க கிட்ட. நம்மளால வீட்டுல உட்காந்து நம்ம வீட்டு வேலையை வச்சுட்டு அவங்க கண்டுபிடிக்க முடியாது. இங்க இருக்கும்போது எங்களுக்கு அதான் வேலை, அதனால நாங்கள் கண்டுபிடிச்சவங்க மட்டும் சொல்லுவோம். வரைகிறது மாதிரி இதெல்லாம் முன்தசை வளர்ச்சி, பெருந்தசை வளர்ச்சி, மூளைத்திறன் வளர்ச்சி, மூளை தூண்டுதல், இதுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் புக்ஸ் மூலயமா இல்லாட்டி திங்ஸ் மூலயமா விளையாட்டின் மூலம் கற்றுக்கிறது தான் இந்த அங்கன்வாடிக்கிறதால இதெல்லாம் இருக்கும். இன்னுமும் அதிகமாக இருக்கு அளவில். அப்புறம் இங்கே வந்து ஸ்பெஷலாக
ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு 12 மாசத்துல மே மாசம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமே தவிர மற்ற 11 மாசத்துக்கும் எங்களுக்கு புக்ஸ் இருக்கு. ஓடி விளையாடு, ஆடி பாடி விளையாடு பார்ப்போம். அரை மணி நேரத்துல என்ன செய்யறாங்க, அடுத்த அரை மணி நேரத்துல என்ன செய்யறாங்க இது டைம் டேபிள் சார்ட்டோட இருக்கிறதால அந்த குழந்தை எப்படி வந்து படிச்சு பாருங்க. நீங்க படிச்சுட்டு கூப்பிட்டு போய் இது வந்து நடத்துறாங்களே எங்க ஸ்கூல் புக் இது எல்லாமே இருக்கும். காலைல வந்து அந்த குழந்தை உள்ள நுழையும் போது என்ன பண்ணணுன்றதுல இருந்து போகிற வரைக்கும் என்னெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தரணும், அப்புறம் அவங்களுக்கு இதுல இருந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணுன்றதுல இருந்து அவங்களுக்கு கேம்ஸ் இருக்கு இல்லையா, பாட்டுன்னா பாடுறதுனா பாட்டுதான் பாடுவாங்கன்னா அப்படி இல்லை. இது வந்து கேம்ஸ் இருக்கு, அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. கதை சொன்னா கதை எந்த செக்ஷன்ல சொன்னா அந்த குழந்தைய எப்படி குழந்தை புரிஞ்சுக்கும், புரிஞ்சுட்ட குழந்தைக்கு எப்படி கேள்வி கேட்கணும், அந்த மாதிரி நிறைய எல்லாமே இந்த புக்ஸ் இருக்கு. 12 மாசத்துக்கு 11 பாட புத்தகம், ஒரு தலைப்பு 11 மாசத்துக்கு 11 தலைப்பு வச்சு இங்க பாடம் நடத்துவோம். இந்த மாசம் வந்து என்னை பற்றி அவங்கள பத்தி சொல்லணும், அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜூன் மாசம் ஸ்டார்டிங் பண்றதால அவங்களுக்கு என்னை பற்றி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு மாசம் கொண்டு வந்து நீங்க வந்து தாராளமா இங்க என்ன நடக்குது, இங்க என்ன சாப்பாடு இந்த பசங்க சாப்பிடுறாங்க, என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது தாராளமா தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? எந்த நேரம் இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். நடுவில் ஃபோன் பண்ணி பாப்பா எப்படி இருக்காங்க அப்படி கேட்கலாம். உங்க பாப்பாவோட ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு சின்னதாக நல்லா பண்ணுறாங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சு கூட விடுவேன். தேவைப்பட்டா நான் கூட எடுத்துப்பேன் அந்த வீடியோ. ஓகேங்களா? அப்புறம் மெடிக்கல் பற்றி சொன்னேன்லம்மா, இங்கே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு. வீட்டில் அது சிம்பிள் மெடிசன்ஸ் தான் இங்கே இருக்கும். பசங்களுக்கோ இல்லை பெரியவங்க உங்கள் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டா நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம். ஸ்டாக் இருக்கும்போது நாங்கள் கொடுப்போம். மாவு வந்து சின்ன ஒரு சின்ன தலைவலி போடுறதுக்கு எங்கே இடிச்சிங்கன்னா போட்டு ஒரு மாவு போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் மெடிக்கல் கேம்பிங்க மாசத்துல 2 வாட்டி நடக்கும்பா. வருஷத்துல ஒரு வாட்டி வந்து ஆர்பிஎஸ் டீம் வருவாங்க. ஆர்பிஎஸ் டீம் வந்து அந்த குழந்தை ஃபுல் செக்அப் பண்ண, அதாவது அவங்க பார்க்கும்போது அவங்க செக் பண்ணிடுவாங்க ஃபுல்லா. அவங்க ஆர்பிஎஸ்ன்றதால சென்ட்ரல் டீம் அவங்க வந்தாங்கன்னா ஒரு குழந்தைய பார்த்தாங்கன்னா அந்த குழந்தையோட பிறப்பு விடையிலேருந்து இப்போ இருக்கிற இடைய வரைக்கும் நமக்கு ஒரு குழந்தையும் பார்ப்பாங்கப்பா. பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுவாங்க. நான் உங்களை கன்வே பண்ணுவேன். உங்களை வர வைக்க சொல்லலாம். இல்லை நார்மலாக அவங்க நார்மலாக குழந்தைங்க நார்மலாக கூட பார்த்துட்டு போகலாம். இது வரும். அப்புறம் நடுநாட்டில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தோ நேஷனல் டீமோ வந்து உங்கள் குழந்தைங்கள நாங்கள் எப்படி அந்த குழந்தைங்களை வழி நடத்தணும்னு எங்களையும் குழந்தைங்கள வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குழந்தைய நானும் நான் மேலே கொண்டு வரணும். ஓகேங்களா? இது இங்கே நடக்கிற ப்ராசஸ் தான். அப்புறம் ஹைட் வெயிட்டு மாசத்துல ஒரு முறை கண்டிப்பாக இங்கே எடுப்பேன். மாவு வந்து இவ்வளோ நாள் சின்ன அந்த 2 வயசுக்குள்ள மாவு முட்டைலாம் அவங்க வீடு தேடி வந்துட்டு இருந்தது இல்லையா, நீங்கள் வந்து சைன் போட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. 2 வயசுலேருந்து இப்போ பாப்பா ஸ்கூலில் சேர்க்கல இருக்கும். இங்கே கொழுக்கட்டையா ஏன்னா இவ்வளோ நாள் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருந்துச்சு பாப்பா, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டதால ஊட்டச்சத்து மெயின்டெனன்ஸை நாங்கள் தான் எடுத்துருக்கோம். 6 நாளுக்கான உணவு சாட் வந்து நாங்கள் சாட்டில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஜெக்ஷன் சாட் போட்டிருக்கேன்.